அம்பத்தூரை அடுத்த பாடி பகுதியில் அமைந்துள்ள படவட்டம்மன் ஆலயமானது இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலயமானது இந்த பகுதி மக்களுக்கு எல்லையம்மனாகவும் சிலருக்கு குலதெய்வமாகவும் வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆலயத்தில் இந்த அம்மனுக்கு ஆடி மாதம் உகுந்த மாதம் என்பதால் ஆடியின் 5ஆம் வாரத்தில் மிக விமர்சையாக விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த விழாக்களில் 5வது வாரத்தில் 1008 பெண்கள் பால்குடம் ஏந்தி வந்து அம்மனை வழிபடுவார்கள். அதே போல தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்துவதற்காக பொங்கலிட்டு அம்மனுக்கு சேலை வழங்கி அம்மனிடம் வேண்டி தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இந்த ஆலயத்தில் சில வருடங்களாக சாலை மட்டத்துக்கு கீழ் இந்த ஆலயம் சென்றதால் மழை காலங்களில் தண்ணீர் உள்ளே புகுந்து பொதுமக்களுடைய அந்த மழை காலங்களில் வழிபட முடியாத சூழல் ஏற்பட்டு வந்தது. உள்ள படவட்டம்மன் ஆலயத்தில் மழை காலங்களில் தண்ணீர் உட்புகுவதால் அதை சரி செய்வதற்கான பணி பிரபல நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அனுபவம் வாய்ந்த இந்த நிறுவனமானது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 5000 கோவில்களை பராமரித்து கொடுத்திருக்கிறனர். அந்த நிறுவனமானது அந்த பணியை தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த பணியின் டெக்னாலஜி, அதாவது அந்த பணி எந்த விதமான பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பது குறித்தான விரிவாக பார்க்கலாம். இந்த பணியானது அந்த நிறுவனமானது ஆலயத்தை முழுவதுமாக ஆய்வு செய்து எந்த மாதிரி பணியை மேற்கொள்ளலாம் என முதலில் முடிவு செய்து பிறகு ஆலயத்தின் இந்த சுற்றுச்சுவர் மற்றும் தூண்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பள்ளங்களை எடுத்து கான்கிரீட் சுவர்கள் அமைக்கின்றனர். ஆலயத்தின் தூண்கள் மற்றும் இந்த சுற்றுச்சுவர்கள் அனைத்தும் அந்த கான்கிரீட் மேலே உட்கார வைக்கப்படுகிறது. பிறகு ஜாக்கி உதவியின் மூலமாக இந்த ஜாக்கி டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த ஆலயத்தை மேலே தூக்கும் முறையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பணியில் ஈடுபடுவதற்காக 15 ஊழியர்கள் முழுவதுமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த பணியின் போது அந்த ஊழியர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜாக்கியை சுழற்றுவது மூலமாக இந்த ஆலயம் ஒரே நேரத்தில் மேலே எழும்புகிறது. இதை பலமுறை செய்வது மூலமாக இந்த ஆலயமானது கீழ்மட்டத்தில், அதாவது சாலை மட்டத்தின் கீழ் இருந்து மேலே உயர்த்தப்படுகிறது. தற்பொழுது கடந்த மாதம் தொடங்கப்பட்ட இந்த பணியானது 3 அடி வரை தற்பொழுது இந்த ஆலயம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த 15-20 நாட்களுக்குள்ளாக மீண்டும் ஒரு 3 அடி உயர்த்தப்பட்டு மொத்தம் சாலை மட்டத்திலிருந்து 6 அடி உயர்த்தப்பட்டு இந்த பணிகள் முழுவதும் முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணி முடிந்த பிறகு பிப்ரவரி மாதம் இந்த ஆலயத்தில் குடமுழுக்கு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மழைக்காலங்களில் பொதுமக்கள் வழிபட முடியாமல் இருந்த நிலையை மாற்றி முழுவதுமாக இந்த பணிகள் முடிக்கப்பட்டு வரும் காலங்களில் பொதுமக்கள் மன நிம்மதியுடன் படவட்டம்மனை வழிபட்டு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாக்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போருக்கு செல்வார்கள். அப்படி அவர்கள் போருக்கு செல்லும் பொழுது அவர்கள் ஒரு ஊரில் தங்கி ஓய்வெடுப்பார்கள். அப்படி அவர்கள் ஓய்வெடுத்து செல்லும் முன்பு அந்த ஊரில் உள்ள காவல் தெய்வமான அம்மன்களை வணங்கிவிட்டு செல்வார்கள். அப்படி இந்த ஊரில் அவர்கள் தங்கிவிட்டு செல்லும் பொழுது இந்த அம்மனை, காவல் தெய்வமான ஸ்ரீ படவட்டம்மனை வந்து வணங்கினார்கள். நாங்கள் போருக்கு சென்றுவிட்டு வெற்றியுடன் திரும்பி வந்தால் எங்களுடைய இரத்தத்தை காணிக்கையாக செலுத்துகிறோம் என்று வேண்டிவிட்டு சென்றார்கள். அப்படி அவர்கள் வெற்றியுடன் வந்தவுடன் அவர்களுடைய இரத்தத்தை காணிக்கையாக செலுத்ததால் படைவீட்டம்மன் என்று படைவீரர்களிருந்து இங்கு அவர்களுடைய ஆயுதங்களை சொருகி இந்த அம்மனை வணங்கிவிட்டு சென்றதால் படைவீட்டம்மன் என்றும் நாளடைவில் அதுவே படவட்டம் என்றும் பெயர் விளங்கி மருவி இப்பொழுதும் படவட்டம் என்றே வணங்கி கொண்டு வருகிறார்கள் பக்தர்கள். ஸ்ரீ படவட்டம்மனுக்கு ஆடி மாதம் 5வது வாரம் 1008 பால் குடங்கள் விசேஷமாக நடைபெறும். நவராத்திரி பூஜை நடைபெறும். ஸ்ரீ படவட்டம்மன் வேப்ப மரத்தடையில் புற்றுக்கு மேல் அமர்ந்து அருள்பாலிக்கிறாள். ஸ்ரீ படவட்டம்மனிடம் நம்பி வருவதற்கு தேவையான வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொடுப்பார் என்று. ஓம் சக்தி. மழை டைமில் வர முடியாமல் பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களுக்கு. இப்போ இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எப்படியோ பிப்ரவரிக்குள்ளே நாங்கள் வந்து இதை ரெடி பண்ணி முடிச்சிடுவோம். நாங்கள் அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியாக வந்து சாமி கும்பிடலாம். இப்போதைக்கு நாங்கள் தற்காலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் கட்டி இருக்கிறோம். நாங்கள் அதில் தான் வந்து இப்போ எல்லா நிகழ்ச்சியும் நடத்திட்டு இருக்கிறோம் நாங்கள் நிறுத்தாமல். அதனால எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த மேலே முடிஞ்சிடும் எங்களுக்கு. இப்போ 3 அடி உயரம் தூக்கிட்டோம். பிப்ரவரிக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக வந்து முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குடமுழுக்கு விழா பண்ணிடுவோம். நாங்கள் பொதுமக்கள் வந்து அதுக்கப்புறம் நிம்மதியாக சாமி கும்பிடலாம். இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இந்த அம்மா கிட்ட. ஸோ எப்பவுமே நாங்கள் வந்து 1008 பால் குடம் எடுக்கிறது உண்டு. மிக சிறப்பாக பண்ணுவோம் நாங்கள். அது வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க எப்பவுமே. இந்த வாட்டியும் நாங்கள் அதை விடாமல் பண்ணோம். நாங்கள் ஏன்னா அது விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணோம். அதை நாங்கள் நல்லா சிறப்பாகவும் நடந்தது இந்த வாட்டி எங்களுக்கு. இனிமேட்லேயும் வர்றது ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணோம் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள்
அதனால எல்லாரும் பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சு இதே மாதிரி எங்களுக்கு எப்பவுமே ஒத்துழைச்சு நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக அம்பத்தூரில் இருந்து மு. சாலமன்.